முட்டுகளே முட்டுகளே முச்சுவிடா முட்டுகளே காதலந்தான் தூங்குகிறான் காலையில் ஐயோ நர்ஸ் நர்ஸ் சீக்கிரம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. வலிக்குது. இருங்க டாக்டர், இருங்க பார்த்து வேலை செய்ய வேணாமா? இப்படி பண்ணிட்டீங்க. சோ எவ்வளவு பிளட். ஒரு டாக்டர் இருங்க. டாக்டர் வலிக்குது பார்த்து. இருங்க நர்ஸ் டாக்டர் சீக்கிரம் எடுத்துட்டு வர மாட்டீங்களா? கொடுங்க. சாரி டாக்டர். வலிக்குது. ஓகே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நர்ஸ் இந்த ஆயில்மெண்ட் எடுங்க. டாக்டர் என்னாச்சு? ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. ஒண்ணும் இல்ல லைட்டா கையில கத்தி கிழிச்சிருச்சு, வேற ஒண்ணும். என்ன டாக்டர் நீங்க ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நீங்களே கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம இருந்தா இப்படி? அது ஒண்ணும் இல்ல, இது ஒரு யோசனை. பாருங்க டாக்டர், எவ்வளவு ஆழமா கிழிச்சிருக்கணும். இனி எப்படி நீங்க ஒர்க் பண்ணுவீங்க டாக்டர்? நம்ம ஏதாவது வேலை செய்யும் போது கவனம் அதுல இருக்கணும், இல்லனா இப்படித்தான் ஏதாவது ஆகும். என்ன இப்ப இப்படி இதாயிட்டீங்க, இனி அடுத்த ஒரு சர்ஜரி பண்ணணும்னா எப்படி நீங்க பண்ணுவீங்க? அவ்வளோ ஆழமா கிழிச்சிருக்கு. இல்லை டாக்டர், சரியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கத்தி எடுக்கும்போது சரியாக கவனிக்காமல் இருந்துட்டேன். அது கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. நிறைய ஓபி சாட் இருக்கா, எல்லாத்தையும் ஒத்தால பார்க்க முடியல, அந்த ஒரு இதுதான், வேற ஒன்றும் இல்லை. டாக்டர் உங்களுக்கு ஒருவேளை நிறைய ஓபிச்சாட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நம்ம ஸ்டெல்லா டாக்டர்கிட்ட கொஞ்சம் பிரிச்சு கொடுங்க. இல்லைன்னா நந்தினி டாக்டர் இருக்காங்க, அப்புறம் ஹரின் நிறைய டாக்டர் இருக்காங்களே, எல்லாத்தையும் பிரிச்சு கொடுங்க. எதுக்கு நீங்களே ஒரே ஆளை எல்லாத்தையும் பார்க்கணும்னு அப்படி ஒன்றும் அவசியம் இல்ல. சரிதான், நமக்கான ஒர்க்கை நம்ம பார்க்கணும்ல, அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டா நல்லா இருக்காதுல்ல. நோ டாக்டர், அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னது? இந்த டாக்டர் தொழிலை பொறுத்தளவில் எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறதா ஒரு முக்கியமான விஷயமே, ஓகேவா? இதில் நம்ம பெரியாள் அவங்க பெரியாள், நம்மளோட வேலையை அவங்ககிட்ட கொடுத்துட்டா ஐயோ அவங்க நம்ம ஒரு மாதிரி நினச்சிருவாங்க, அப்படிலாம் எதையுமே நம்ம நினைக்கவே கூடாது, ஓகேவா? இப்போ என்ன உங்களுக்கு நிறைய ஒப்பிச்சாட் இருக்கு, என்கிட்ட பாதியை கொடுங்க, இல்லையா நந்தினி டாக்டர்கிட்ட கொடுங்க, அந்த மாதிரி மாற்றி மாற்றி பிரித்து விடுங்க. நம்ம எல்லாருமே கலந்து பார்க்கறது தான், ஓகேவா? அதனால எதுவும் கிடையாது. டென்ஷன் ஒர்க் டென்ஷன்னா நமக்கு ஒர்க் டென்ஷனாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம ஒர்க் டென்ஷன்ல நம்மளோட உடம்பு நம்ம பார்த்துக்க வேணாமா? இப்போ பாருங்க, கொஞ்சம் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க கண்டது இப்போ உங்கள் கையை பாருங்க, இப்போ எவ்வளோ தூரம் இதாகிடுச்சுன்னு. சாரி டாக்டர், இனி கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன். ஐயோ நான் பண்ண வேலையால் உங்களால் ஒர்க் பண்ண முடியல. போங்க டாக்டர், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. சாரி சொல்லாதீங்க, ஓகேவா? இனி கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஒர்க் பண்ணுங்க, இல்லைனா இன்னைக்கு ஒன் டே வேணா பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போங்க, ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வேணா ஒர்க் பண்ணிக்கலாம். ஐயோ பரவாயில்ல டாக்டர், இது சர்வ சாதாரணமான விஷயம். இந்த சின்ன விஷயத்துக்கு நான் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போனா இனி நமக்கு வர இதை விட பெரிய பெரிய பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க, அப்போ அவங்கள நம்ம தானே பார்த்தாகணும். நோ ப்ராப்ளம், ஒரு 5 minutes ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே டாக்டர், சரி ஓகே வரேன். கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பே, கோபுரமே உன்னை சாய்ந்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன், என் காதலின் தேவையே காதுக்குள் ஓதி வைப்பேன். என்ன சார் லுக் ஒன்றும் சரியில்லையே? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை பழனிமுத்து, சும்மாதான். சரி ஓகே, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போய் பார்க்குறேன். ரொம்ப நல்லவங்க சார், ஆனா நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சோதனை தான் அவங்க வாழ்க்கையில நடந்தது. பாவம், என்ன பண்றது? சரி ஓகே, அதை சொல்றதுக்கு ஒரு நாள் வரும், அப்ப சொல்றேன். ஏன் என்னாச்சு, எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? அவங்கள பார்த்தா ரொம்ப ஒரு இன்னசென்ட் மாதிரி தெரியுது, ஆனால் அடிக்கடி ப்ரேயர் பண்ணும்போது ஜீசஸ் கிட்ட உட்காந்து அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியல, கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மறைக்கிறாங்க. சரி ஓகே, அது அவங்களோட பர்சனல், நம்மளுக்கு தலையணுன்ட்டு நான் அமைதியாக இருந்துக்கிட்டேன். ஏன் ஏதாவது ப்ராப்ளமா? அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் சார். ஓகே, அதை ஒரு நாள் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை சொல்றதுக்கு ஒரு நாள் வராமல போகுது. ஆனா அந்த மேமை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். வாழ்க்கையில இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல ஒரு புயல் அடிச்சிருக்கு. ஓகே, அது ஒரு நாள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நாள் வரும், அந்த நாள் சீக்கிரமாவே வரும், அன்னைக்கு சொல்றேன். ஓகே சார், ஒர்க் பண்ண போலாமா? ஓகே, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் வராமல் போகுது, பார்ப்போம்.
என்னடி எப்ப பார்த்தாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கோன்னு நினைப்போ? ஆமா ஆமா, உனக்கு தான் இந்த மாதிரி நினப்பு இருக்கும். நான் அதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும்? நான் என்ன தப்பா செஞ்சேன்? ஏய், நீ தப்பு ஒன்றும் செய்யல. ஆனா உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடி. நீ இந்த பதவியில இருக்க இருக்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன ஒவ்வொரு டைமும் மிஸ் ஆயிட்டே இருக்கிறேன்னு நினைப்போ? ஓவரா சந்தோஷப்படாத. ஏதாவது ஒரு நாள் கடவுள் என் பக்கத்து கண்ணை திறப்பாரு. அப்போ உன்னை ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவேன். என்ன? ஓ, அதையும் பார்ப்போம். இங்க பாரு, ஒன்னு சொல்றேன், நல்லா காதுல வைங்க. உன்ன மாதிரி அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுறவெல்லாம் நடுத்தருவில் தான் நிக்கணும். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்காது. ஒருவேளை என் புருஷன் உன்கிட்ட வந்துட்டாலும் அவன் உன்கிட்ட இருக்க மாட்டான். அவன் லவ் பண்ணது என்ன மட்டும்தான். உன்னை அவன் லவ்வே பண்ணல, நீ தாண்டி அவனை லவ் பண்ணியிருக்க. அவன் உன்னை லவ் பண்ணல, ஜஸ்ட் ஃபார் ஃபீலிங் மட்டும்தான். புரியுதா? ரொம்ப நாளைக்கு அப்படியே கனவு கோட்டை கட்டி அப்படியே காண்டுகிட்டு உட்காராத. ஓ, அது என்னமோ உண்மைதான். நானும் ஒன் சைடாக லவ் பண்ணேன். இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த ஃபீலிங் இருந்துச்சுல, அந்த ஒரு ஃபீலிங் போதும்டி. உன்னையும் பிரவீனையும் பிரிக்கலை. என் பேர் ஹரிணி இல்லை. நீ எனக்கு ஹாஸ்பிட்டல் விஷயமா கூட எதிரியாக இருந்துட்டு போ, ஆனால் லைஃப் விஷயத்துலையும் நீ தாண்டி எனக்கு எதிரி. நான் இன்ன வரைக்கும் மேரேஜ் பண்ணாமல் இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தாண்டி. உன்னை நிம்மதியாக வாழ விட்டுருவேன் நீ நினைக்கிறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஓ அப்படி? அப்போ என் புருஷன் உங்ககிட்ட வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். உன் கான்ஃபிடென்ட்டில் மண்ணனை ஊற்றிடுவேன். இங்கே பாரு, என்னை பற்றி உனக்கு தெரியாது. நான் ரவுடி, சரியான ரவுடி. ஒரு காலத்தில் உன்ன மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் நமக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது தான் அது என்னன்னே எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ நீ என்னோட கேட்டகரியில் எப்போதுமே சேர்ந்துட மாட்டேன். ஓகேவா? நீ வேற, நான் வேற. முட்டுஞ்சா என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரித்து காட்டி பார்க்குறேன். உன்னால் அது முடியாது. தேவையில்லாம கனவு கண்டுட்டு இருக்காம போய் வேலை பார்ப்போ. வந்துட்டா எப்படி இப்படி அடுத்த புருஷனுக்கே ஆசைப்படுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குது? வெக்கம் கட்டவள. என்னை பற்றி தெரியாமல் போகிற. நீ யாரை பகைச்சிருந்தாலும் சரி, என்ன பகைச்சிக்கிட்டீல உன்னை பழி வாங்காமல் விடவே மாட்டேன்டி. உன் புருஷனை உங்ககிட்ட இருந்து பிரித்து காட்டணுமா? ஏய், நீ கோடு போட்டா அதில் ரோடே போடுவேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது, போக போக தெரியும். பாரு ஹரிணி யாருன்னு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். கிளாஸுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. சாரி, வர முடியல. அடுத்தடுத்துன்னு பீரியடை வாங்கிட்டாங்க. ஸோ என்னால் வர முடியல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்துட்டாலும் என்னவா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஓகே. நேத்து வந்து சிலப்பதிகார கதையை வந்து உங்களுக்கு தெரிஞ்சத மாதிரி வந்து நீங்க எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து உங்களுக்கு சிலப்பதிகாரத்துக்கு தான் வர்றேன், அது உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் எப்படி எப்படி கதை எழுதிருக்கீங்கன்னு வந்து நேத்தே கொடுக்க சொன்னேன். சிலர் வந்து வெளியே போனதா சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு யாரையும் விட போறது இல்ல, எல்லாருமே இன்னைக்கு வந்து கதையை சொல்லணும். ஓகேவா? சிலப்பதிகாரம் வந்து 50 காப்பியங்கள்ல ஒரு முதல் நூலு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஓகேவா? இதுல வந்து சிலப்பதிகாரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு தெரியுமா? ரெட் கலர் டிஷர்ட். நீ சொல்லுப்பா. இது கூட தெரியாதா? இது தெரியாம நீங்க காலேஜ் லெக்சரா வந்துட்டீங்க, அது சிலப்பதிகாரம் எடுக்க வந்துட்டீங்க சார். இது கூட உங்களுக்கு தெரியாதா சார்? அது அவருக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. யார் ஏற்றினாரு சொல்லு பார்க்கலாம். தெரிஞ்சா சொல்ல மாட்டேமாக்கா, ஜோலியை பாரு. மூடிட்டுடா. எனக்கு தெரியும்பா, நீ சொல்லு. சர்ல சக்கு செத்த சார். நான் தான் சொல்றேன், எனக்கு தெரியும் சார். தெரிஞ்சனாலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது கூட தெரியாதாக்கா? சிலப்பதிகாரத்தை ஏற்றியவரு குருசாமி ஐயரு. வாவ், குருசாமி ஐயர். சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற லெவல்ல படிக்கிறீங்க போல தமிழ். 11th 12th எங்கப்பா படிச்ச? அரசு மேல்நிலை பள்ளி காஞ்சிபுரம் சார். ஓ, காஞ்சிபுரமா? சரி, ஓகே. ஓகே, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்ககிட்ட பேசினா கிண்டலா தான் பேசுறீங்க. ஓகே, சிலப்பதிகாரத்தை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன். சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களில் ஒன்று. இதை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். ரெட் கலர் டிஷர்ட் நோட் பண்ணி வச்சுக்கோ, கேட்பேன். இளங்கோவடிகள். ஓகேவா? இதுல வந்து கண்ணகி, கோவலன், மாதவி 3 பேரை பத்தி தான் இந்த கதை முழுசுமே. இதுல வந்து ஒரு பெண் வந்து பத்தினிங்கிறத நிரூபிக்கிற ஒரு காப்பியமாகவும் சிலப்பதிகாரம் வந்து அழைக்கப்படுது. ஓகேவா? இதை பத்தி வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, ஓகே. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லலாம். சிலப்பதிகாரம் வந்து 3 காண்டங்களா பிரிக்கப்படுது. புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம்னு 3 காண்டங்களா பிரிக்கிறாங்க. அதை வந்து அதுல வந்து ஒவ்வொரு காண்டத்திலையும் வந்து கதை வந்து முழுசா வந்து தெளிவுபடுற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஒவ்வொரு காண்டத்திலையும் ஒவ்வொரு காதைகள் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. சிலப்பதிகார கதையை பத்தி யாரு சுருக்கமா சொல்லுவீங்க? எங்களுக்கு இது தெரியும் சார், நான் சுருக்கமா சொல்றேன், இதுதான் கதை அப்படிங்கறத வந்து யார் தெளிவா சொல்லுவீங்க? யார் வில்லிங்கா இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட புக் இல்ல? எந்திரிங்க. ஐயோ, ஜோடி முடிஞ்சு.
என்ன இவங்க ரெண்டு பேரும் பாக்குறது சரியில்லையே, நம்ம புக்கதையும் பாக்குறாங்க. டே ராக்கி, கையெடு. நான் தான் முதல்ல கை வச்சேன், கையெடு. இது நல்லா இருக்கே, நான் தான் முதல்ல கை வச்சேன். எடு கையெடு. புக்கு என்னோடதா, என்னடா பண்றீங்க? ஆமா ராக்கி, நீ என் கையில நெகப்படி சரிச்சிருக்க. உனக்கு எதுக்கு தேவையில்லாதது? நேத்து எங்க அக்கா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதனால எடுத்து அடிச்சிட்டேன். பேசாம இரு. சரி, என் கையை அழகா பார்த்தாது எனக்கு புக்கு கொடு. நான் தான் ஃபர்ஸ்ட் புக் எடுத்தேன். டே மச்சான், நான் தான் ஃபர்ஸ்ட் புக் எடுத்தேன், எனக்கு தான் புக்கு. டே முண்டா, மூடிட்டு புக்ல இருந்து கையெடு. நான் தான் ஃபர்ஸ்ட் கை வச்சேன். பாரு, டே மாறி பாத்துக்கோ, இல்லனா புக்கு கிழிச்சிருவேன். புக்கு என்னோடதுடா. என்ன புக்கு சொந்தக்காரி நான் இருக்கும்போது ஏன்டா சண்டை போடுறீங்க? அதெல்லாம் முடியாது. புக்ல நான் தான் கை வச்சேன். புக் எனக்கு. அதெல்லாம் முடியாது. புக் எனக்கு தான். பைத்தியங்க புக் கிடைச்சிடுவீங்க. புக் எடுத்துட்டு வரல போல. நெல்பாலிஷ் அடிச்சதோட சந்தோஷப்படு. மருதாணி வச்சிட்டு வரல. அதானே இப்ப பாரு அந்த புக்கை கிழிக்க போறாங்க. ஏய், நான் தான் கை வச்சேன். மச்சான், நான் தான் புக் எடு. முடியவே முடியாது. மாறி, உனக்காக பாட்டெல்லாம் பாடுறேன். நல்ல நண்பன் வேண்டும் என்று இந்த உலகமே நினைத்திடுமா, சிறந்தவன் நீதான் என்று குடு. புக்க கொடு. நான் உனக்கு பாட்டெல்லாம் பாடிட்டேன். புக் எனக்கு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு வினை தொடலாம் முதல் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கு இல்லையே. புக்கு எனக்கு தான் புக்கு. இப்ப நான் தாண்டா மாட்டுவேன். நீங்க ரெண்டு பேரும் புக் எடுத்தீங்க. ராக்கி, செருப்பே அடிப்பேன். மரியாதை கையெடு. கையெடு ராக்கி. முடியாது. எதுக்கு நாட்டி வாங்கி சாகவா? நான் சும்மாவே எல்லாட்டி அடி வாங்கிட்டு தான் இருக்கேன். முடியவே முடியாது. புக் எனக்கு. ஏய், பேசாம இருடி. அவர்தான் சொல்லிட போறாரு. அங்க அட நாசமா போறவனுங்களே, ஏன்னா புக்கு கொண்டு வந்தது ஒரு தப்பாடா. இப்படியாடா கிழிப்பீங்க? புக்கு யாரெல்லாம் கொண்டு வரலைன்னு ஒரு கேள்விதான் கேட்டேன். என்னென்னமோ நடக்குது. சரி, ஓகே. இந்த டைம் விட்டுருவேன். நாளைக்கு திரும்ப கிளாஸ்க்கு வரும்போது யாராவது புக்கு எடுத்துட்டு வரலைன்னா நல்லா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல புக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம். அதை ரெகுலரா காலேஜ் கொண்டு வரது உங்களுக்கு சுமையா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்க கூடாது. நம்ம படிக்கிறத சுமையா என்னைக்குமே நினைக்க கூடாது. ஓகேவா? படிச்சாதானே சுமையா நினைக்கிறதுக்கு. சரி, ஓகே. கவர்மெண்ட் காலேஜ்னா எல்லா வாழ்த்தனமும் இருக்கதான் செய்யும். ஓகே, கேள்வி கேட்கிறேன். பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? யாருக்கு சிலப்பதிகார கதை சுருக்கமா தெரியும்? சொல்லுங்க. சார் அகல்யா, நான் சொல்றேன். சொல்லுமா. பூம்கார் நகர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு மாசாத்து வாணிகரோட பொண்ணுக்கும் ஒரு இன்னொரு வாணிகரோட ஒரு பையனுக்கும் தான் வந்து கல்யாணம் ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் தான் கண்ணகி கோவலன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் கோவலன் வந்து ஒரு ஊருக்கு போகும்போது மாதவியை வந்து அங்க பாத்துறாங்க. அவங்க வந்து ஒரு நாட்டிய கலைஞி. மாதவியோட நடனம் அங்கே இருக்கிற மக்களை மட்டும் இல்லாமல் கோவலனையும் வந்து கவர்ந்ததா சொல்லி இலக்கியம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து அந்த நடன பேரழகியை பார்த்து கோவலன் வந்து மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து மாதவிக்கும் கோவலனுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் சீவக சிந்தாமணி. அந்த குழந்தைக்கு பேர் வந்து சீவக சிந்தாமணின்னு வச்சிருக்காங்க. சில காலம் கடந்ததுக்கு அப்புறம் கோவலன் வந்து இந்த மாதிரி இன்னொரு லைஃப்ல போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து கண்ணகிக்கு தெரிய வருது. ஆனால் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் கோவலன் வந்து ஒரு நாள் பாண்டிய அரசவைக்கு வந்து போறாரு. அப்போ அங்கே வந்து பாண்டிய மன்னனோட ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களோட காலில் உள்ள பொற்சிலம்புகள் வந்து கரண்டு கீழே விழுந்துருது. அதை வந்து பொற்கொள்ளர்கிட்ட வந்து சரி பண்ண சொல்லி கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் பாண்டிய மன்னனோட ஒய்ஃபு கிட்ட இருந்தது மாணிக்க பரல்கள் அப்படிங்கிற அந்த சிலம்பு தான் இருந்தது. அதே கண்ணகிட்ட இருந்தது வந்து என்னன்னா பவளம் அப்படிங்கிற அந்த சிலம்பு இருந்தது. இதில் தான் ஒரு குழப்பமே ஏற்பட்டுச்சு. அதை கொண்டு போய் பொற்கொள்ளர்கிட்ட கொடுக்கவும் பொற்கொள்ளர் வந்து கோவலனை மாட்டி விடுறன்னு எண்ணத்தில் வந்து அந்த சிலம்பு வந்து அவர் மாட்டி கொடுத்துருவாரு. பாண்டிய மன்னன் அரசவைக்கு வந்து கோவலன் போகும்போது தன்னோட ஒய்ஃபோட சிலம்பை வந்து திருடினது இவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பழி போட்டு அவரை வந்து கொன்றுவார். கொன்னதுக்கப்புறம் இது வந்து கண்ணகிக்கு தெரிய வரும். கண்ணகி வந்து பாண்டிய மன்னனை தேடி வரும்போது அவங்க தலைவிரி கோலத்தில் வந்து பாண்டிய மன்னன் முன்னாடி நின்று அவ்வளோ வந்து ஒரு ஆக்ரோஷமாக வந்து அவங்க கேட்குறாங்க, என்னோட கணவன் எப்படி நீங்கள் கொல்ல முடியும், எப்படி நீங்கள் சிலம்பை மாற்றி சிலம்பை எப்படி நீங்கள் எப்படி மாற்றி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் கிட்ட வந்து தன்னோட கணவனுக்காக மன்றாடுறாங்க. எல்லாம் பேசிட்டு கடைசியில் அவங்க கையில் இருந்த அந்த சிலம்பை போட்டு உடைக்கிறாங்க. பாண்டிய மன்னன் முகம் முன்னாடி வந்து அந்த சிலம்போட அந்த முத்துக்கள் வந்து தெரிச்சது. அப்பதான் பாண்டிய மன்னன் தான் தப்பு செஞ்சதவே அவர் உணர்றாரு. அந்த இடத்தையே அவர் வந்து உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இதுதான் வந்து நடந்தது. ஆனா தன்னோட கணவன் தப்பே செய்யாம நீங்க கொண்டிருக்கீங்க, கொண்ட உயிரை திரும்ப மீட்டு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி கோவத்துல மதுரையை எரிச்சிருவாங்க. இதுதான் சார் நடந்த கதை. சுருக்கமா சொல்லியிருக்கேன். பட் டீப்பா வந்து கவுந்தியடிகள் அவரெல்லாம் வருவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது எனக்கு சரியா தெரியல. நீங்க சொன்னீங்கன்னா நாங்க புரிஞ்சுப்போம். சூப்பர்மா, சூப்பர். எல்லாரும் அகல்யாக்கு ஒரு கிளாப் போடுங்க. சூப்பர். கதையை வந்து சுருக்கமா சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள டீப்பான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த புக்ல பார்க்க போறோம். உங்களுக்கு நான் எடுக்க வந்திருக்க காதை வந்து அடைக்கலை காதை. அதாவது கண்ணகி அடைக்கலமா
கவுந்தி அடிக்கிற கிட்ட போவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து உங்களுக்கு எடுக்க வந்திருக்க காதை. சரி, இப்போ இந்த நம்ம அகல்யா சொன்ன மாதிரி சொன்ன இதுல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். எல்லார்ட்டையும் கேட்பேன், எல்லாரும் பதில் சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிற டிசர்ட் உனக்கு தான். உன் பேர் என்னப்பா? எனக்கு பேர் வாயிலே வர மாட்டேங்குது. என்னது என் பேரு வாயில வர மாட்டேங்குதா? என்ன சார்? அது எப்படி உங்களுக்கு வாயில வரும்? ஸ்னேகான்ற பேர் வேணா வாயில வரும். என்ன சார் சரிதானே? ஏலே சிறுப்புலயே அடி வாங்க போற, வாத்திவே கலாய்க்கிறேன், கலாச்சிட்டு இருக்க. சுத்தி முத்தி கேமரா இருக்கு, தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் ஜோலி பாரு. ஸ்னேகான்ற பேர் மட்டும் வாயில வருமா? ராக்கின்ற பேர் வாயில வராதோ? சார் என் பேரு ராக்கி சார். என்ன செய்வீங்க? ராக்கி, இனிமே ராக்கின்னு தான் கூப்பிடுறீங்க, சரியா? சரி, ஓகே ராக்கி, பேர் நல்லா இருக்கு, உனக்கு ஏத்தாப்புல தான் வச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி, கண்ணகி மதுரையை எரிக்க காரணம் என்ன? ஏன் உங்க மதுரையை எரிச்சாங்க சொல்லு. இவ்வளவு சப்பையா கேள்வி கேக்குறீங்க. இந்த கேள்விக்கு சின்ன குழந்தை கூட பதில் சொல்லு சார். என்னை பத்தி கேக்குறீங்களே. அந்த அம்மாக்கு வேற வேலை பொழப்பு இல்லாம எரிச்சு விட்டுருப்பாங்க சார். மதுரை பூரா குப்பையா கிடந்திருக்கும். அதனால சும்மா ஒரு தீக்குச்சியை ஒரே ஒரு குச்சியை பொறுத்து விட்டுருப்பாங்க, பிரபரம் எரிஞ்சிருக்கும் சார். வேற ஒண்ணும் இல்ல. வேற என்ன இதுல காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடே மூதேவி, டே அந்த மதுரையை எரிக்கிறதுல தாண்டா முழு கதையுமே இருக்கு. புசுக்குன்னு அந்த அம்மா வேலை பொழப்பு இல்லாம எரிச்சு விட்டுன்னு சொல்லிட்டியே, நீ செத்து நீ. ஏராக்கி வேற வேலை பொறுப்பு இல்லாம எரிச்சிட்டாங்களா? ஆமா, நேரம் போலன்னு சும்மா எரிச்சு விட்டு போகலாம், எரிச்சு விட்டு போயிருக்கோம். இதை பெரிய லசனாட்டை எடுத்து வந்து இங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. மறு வேலையை பார்க்க சொல்லு. அடுத்த பீரியடுக்கு மேம் வந்து. தம்பி, நானும் எத்தனையோ காலேஜுக்கு போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பதில எனக்கு யாருமே கொடுத்தது இல்ல. வேற லெவல். கண்ணகி எதுக்கு மதுரை எரிச்சாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு வேற வேலை பொழப்பு இல்லாம அதை கூட விட்டுருவேன், மதுரை குப்பையா இருக்குன்னு எரிச்சு விட்டாங்க. பிரில்லியன்ட், வேற லெவல். உனக்கு இருக்கிற மூளைக்கு நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லப்பா. என்ன சார் பண்றது, நம்ம கிரகம் இந்தியால பிறந்த தொலைன்னு இருக்கு. விடுங்க விடுங்க, அடுத்த ஜென்மத்துல அமெரிக்காலயோ இல்ல ஆப்பிரிக்காலயோ கூட பிறந்திருக்கு கண்டிப்பாப்பா. சரி, ஓகே, அடுத்த கேள்வி. சரி, காரணம் உட்காந்து. சார் அவன் நீங்க கேள்வி கேட்க கூடாது சார். அவன் நீங்க கேள்வி கேட்கவே கூடாது சார். நான் சொல்றேன், அவன் என் ஃப்ரெண்டு, என் உயிர் நண்பன், உடன்பிறவ சகோதரன். அவனுக்கு லூஸ் மோஷன் சார். நீங்க கேள்வி கேட்க கூடாது. என்னடா மச்சான், நான் உனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சுட்டு இருக்கேன். அந்த ஆளு கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. நம்ம அந்த ரேஞ்சில தான் இருப்போம். அதான் லூஸ் மோஷன் சொன்னேன். நீ பேசாம உனக்கு எல்லாமே நல்லதா செய்வேன். நான் நேற்று உனக்கு எரிமருந்து வாங்கி கொடுத்தல, அந்த மாதிரி தான். இன்னும் நீங்க எரிமருந்து சாப்பிடவே இல்லை. அதை சாப்பிட்டாதான் உனக்கு வந்து உன்னோட காதல் நோய் சரியாகும். என்ன சிரிப்பா? நல்ல வேலை நான் எதுவும் செய்யல. எப்பயாவது எதுவும் செய்யாம இருந்து பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன மேம்? ஏன் மேம் இன்னைக்கு கரண்ட் போயிடுச்சா? பெல் அடிக்கிறீங்களா? சொல்லுங்க மேம். அன்னைக்கு சார் இப்படித்தானே வந்தாருங்க, நீங்களும் அப்படிதான் வந்திருப்பீங்க போல. அப்படிலாம் இல்ல, இது எனக்கு பீரியடே கிடையாது. நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன். ஏன் மேம் கர்ச்சிப் கிடைச்சிருச்சா? நம்ம கட்சி தெரிஞ்ச பண்ண எப்படி இந்த பேருக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும் மேம். ஏன் மேம் கிளாஸா? அது இல்ல சார், கிளாஸ்ல இல்ல. உங்க லஞ்ச் கீழே கொட்டிடுச்சு. ஐ மீன் தப்பு என் மேல தான். டேபிள தள்ளும் போது கை டச் ஆகி லஞ்ச் எல்லாமே கீழே கொட்டிடுச்சு. நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் மதியம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதனால லஞ்சை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா லஞ்ச் பிரேக் ஆயிடுச்சுல. மேம், இதை நீங்க சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. மேம் போய் தானே சொல்றீங்க. நீங்க தானே லஞ்ச் எடுத்து கீழே கொட்டினீங்க. சொல்லுங்க மேம். சொல்லிவிட்டு அப்படியே இங்க வந்துட்டீங்க, சரிதானே? ஐயோ சார், நான் எதுவும் பண்ணல. தெரியாம டச் ஆகி, ஐ மீன் கை டச் ஆகி கீழே கொட்டிடுச்சு. சாரி. பரவாயில்ல மேம், இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? அதுக்காக இல்ல சார், உங்களுக்கு லஞ்சுக்கு. மேம் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சாருக்கு லஞ்ச் நாங்க கூட கொடுப்போம். நீங்க உங்க லஞ்ச் சாப்பிடுங்க மேம். சாருக்கு நாங்க கொடுத்துக்கோம். வேற தரத்தை காட்ட போல சரி இல்லையே. இருடி, அந்த மேம் என்ன நினைக்குதுன்னு கண்டுபிடிக்காம விடுறதா இல்ல. பேசாம இரு. மேம் என்ன சொல்றீங்க? அது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல சார், என் லஞ்ச் சாப்பிட்டுக்கட்டும். மேம் பரவாயில்ல மேம், இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? ஒரு நாள் நாங்க சாப்பிடலைன்னா ஒண்ணு குறைஞ்சிட மாட்டோம் மேம். ஆனா சார் சாப்பிடணும் பாத்தீங்களா? கத்தி கத்தி லெசன் எடுக்கிறதா உட்கார்ந்து அடி மாடுங்க. இதுங்களுக்குலாம் லெசன் எடுக்கிறதுக்கு சார் சாப்பிடணும் இல்லையா? சோ நாங்க கொடுத்துக்கிறோம். அதுவும் எங்க வீட்ல ரசம் மேம். நான் சோறுனா ஒரு படியா தான் இருப்பேன். இருந்தாலும் சாருக்கு விட்டு கொடுக்கறது இல்ல. தப்பு ஒண்ணு இல்ல மேம், நான் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுங்க. முன்னாடி இப்படி டைப் படிக்கிற மேமுக்கு வாயி. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல. நாங்கலாம் யாரு? மேம் என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? நான் என்னப்பா கொண்டு வர போறேன்? எப்பயும் போல என்ன சமைச்சு கொடுப்பாங்களோ அதை தான் கொண்டு வந்தேன். மேம் அது ஒன்றும் இல்லை. சார் வந்து டயட்ல இருக்காரு.
அவர் வந்து இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாரு. அதனால அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சார் கொடுங்க. இல்லையா அவருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துக்கிறோம். முக்கியமாக நான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் முந்தானத்தை வச்சு கருவாட்டு குழம்பு. உதவி வீட்டில் எப்போ பார்த்தாலும் கருவாட்டு குழம்பு தான். வேற என்ன குழம்பு வைக்கிறாங்க? ஐயோ மேம், இவ்வளோ ரிஸ்க் எதுக்கு எடுக்கிறீங்க? நான் பாத்துக்கிறேன், ஒரு ப்ராப்ளம் இல்ல, நீங்க போங்க. இல்ல சார், சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் இப்போ கொஞ்சம் வெளியே போறேனா, அதனால லஞ்ச் உங்க பிளேஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. ஓகே சார், நான் வரேன். பரவாயில்ல மேம், இருக்கட்டும். ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. ஏன் சார் மேம் ஏதாவது காணாத ஊருக்கு போறாங்களா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இங்க இருக்க ஸ்டாஃப் ரூம் தான் போறாங்க, அதுக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொல்றீங்க? சரி இல்லையே, கைக்குட்டை காதல் வளர்கிறது என்று நினைக்கிறேன். ராக்கி, தேவையில்லாம அடி வாங்கி செத்துறாது. உன் வேலை பாரு. நிலோடும் நதிகள் தோன்றும் மலையிலே, அது மலையை விட்டு ஓடி வந்து சேரும் கடலிலே. வைரம் போல பெண்ணின் மனது உலகிலே, அது தோன்றும் வரையில் புதைந்து கிடக்கும் என்று மண்ணிலே. ஜாடையில் உன்னை அறிந்தேனடி, என் பாதையில் ஒன்றும் காணடி. நேற்று நான் பார்த்ததும் இன்று நீ பார்ப்பதும் நெஞ்சம் எதிர்பார்ப்பதும் ஏனடி? எல்லாம் ஓகே தான், ஆனா இப்ப அவ ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. சரி, இந்த பாலை எடுத்துக்கொண்டு போய் உள்ள வச்சிடலாம். இந்த பாலை என்ன கலந்துருக்கு நம்மளுக்கு தானே தெரியும். இவளுக்கு பயந்துகிட்டு எதெல்லாம் நான் எதுல மறைச்சு குடிக்க வேண்டியதா இருக்கு. எடுத்துட்டு போ. போச்சு. ராஜேஷ், உன் ஜோடி முடிஞ்சு. என்னது இது? என்னது டெக்கரேஷன்? என்ன என்ன நடக்குதுங்க? அது பிரீத்தி, அது அது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னியே, உன் விருப்பம் இல்லாம எதுவும் நடக்க வேணானே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? ஏய், நான் சொல்றத முதல்ல கேளுடி, வந்துருவா சண்டைக்கு. இல்ல, என்னால கேட்க முடியாது. எதுக்கு இதை நீ ஏற்பாடு செஞ்ச? அப்போ நீ எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான். ஏய் பிரீத்தி, லூசு மாதிரி பேசாத பிரீத்தி, அப்படிலாம் கிடையாது. நான் சொல்றத முதல்ல கேளுடி. நீ என்ன கேட்கணும் சொல்லு. என்ன? அப்ப இது யார் ரெடி பண்ணா? எப்படி இந்த ரூம்குள்ள இவ்ளோ பூ, இவ்ளோ டெக்கரேஷன்? என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா? அடியே, அம்மா வந்தாங்க, வந்துட்டு நிறைய திட்டுனாங்க. திட்டி நல்லா பேசி விட்டுட்டு அவங்க தான் இதெல்லாம் ரெடி பண்ணாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவுமே பண்ணல. நான் சும்மா வந்தேன், என்ன பண்றது. சரி, நம்ம வாழல இருந்தாலும் அவங்களோட சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி ரூம் மட்டும் டெக்கரேட் பண்ண விட்டேன். இருந்தா மட்டும் அப்படியே எல்லாம் நடந்துடும். உங்க அம்மா ரெடி பண்ண சொன்னாங்க, உடனே எப்படி உங்க அம்மா ரெடி பண்ணி வச்சாங்க? உங்க அம்மா தான் அப்படி பார்த்து பார்த்து ரெடி பண்ணாங்களா? சொல்லு. அடியே, நான் சொல்றது உனக்கு புரியலையா? சத்தியமா நான் எதையுமே நினைக்கல பிரீத்தி, சொன்னா கேளு. உங்ககிட்ட பேசி பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. தள்ள விட்டு ரொம்ப டயர்ட். ஏ பிரீத், ஐயோ, என்ன பாலை கிட்ட போறா? போச்சு, பாலை குடிச்சிருவாளா? அடியே, அதுல தேவையில்லாத கலந்து வச்சிருக்கேன், நான் என்ன செய்வேன்? போச்சுடா ராஜேஷ், அவ ஜோலி முடிஞ்சு. இத்தனை நாள் அவளுக்கு தெரியாம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா, இப்ப மாட்டிக்கிட்டு. அப்பா, பாதாம் பால்? எனக்கு தெரியாம பாதாம் பால் வேற. இதெல்லாம் உனக்கு பிடிக்காம நீ செஞ்சிருப்பியா? உனக்கு பாலே கிடையாது, நான் தான் குடிக்க போறேன். ஏ பிரீத்தி, வேணாண்டி, வேணாம், இது தொடாத, வேணா பிரீத்தி. தொடுவேன், போடா. ஏ பிரீத்தி, வேணாண்டி. டேய், என்ன எனக்கு நீ ரெண்டு ரெண்டா தெரியல? என்னடா பண்ண? டேய், நீ ஒரு ராஜேஷ் தானே, எனக்கு ஏன் நீ ரெண்டு ரெண்டா தெரியல? சொல்லுடா. ஐயோ ராஜேஷ், இன்னைக்குன்னு பார்த்து எச்ச வேற கலந்துட்டியே. இவளுக்கு தெரியாம குடிக்கிறேன்னு நீயே உன் வாழ்க்கையில மண்டலி போட்டியே. ஐயோ, சும்மாவே ஆடு ஆடுன்னு ஆடுவானே. இதுல மாதிரி நான் என்ன செய்வேன்? நீ வேற நான் ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு இந்த பழக்கம்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுனா கொன்றுவாளே. டேய், என்னடா பதில் சொல்லு, பதில் சொல்லுடா. நீ ஏன் எனக்கு ரெண்டு ரெண்டா தெரியற? என்ன என்னடா பாக்குற? ஏய், என்னடா? அது பிரீத்திமா, அது ஒன்றும் இல்லை. நீ ஒரு மருந்து குடிச்சிட்ட, அதனால தான் உனக்கு நான் 4 நாளா ரெண்டு ரெண்டா தெரியுறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? என்ன மருந்து கொடுத்த? அது என்ன? எனக்கு திடீர்னு எல்லாமே ஒரு மாதிரி தெரியுது, தலையெல்லாம் சுத்துதுடா. டே ஃப்ராடு, என்னடா? என்ன
நீ நிறைய ஃப்ராட் வேலை பார்க்குறடா. டேய் என்னடா? ஆமா அப்படி பார்த்துட்டாலும் ஐயோ அம்மா இதை நீங்க யதார்த்தமா செஞ்சீங்களா வேணும்னு செஞ்சீங்களா? இவ பேசுறத பார்த்தா எல்லாம் நடந்துரும் போலயே. நான் என்ன பண்ணுவேன்? ராஜேஷ் நீ செத்த. டேய் என்னடா? என்னை தூக்கு, என்னை தூக்குடா. தூக்கணுமா? ஆ ஆ தூக்க. என்னடா பார்க்குற? ஆ என்ன? நான் அழகா இருக்கேன்ல, அதானே என்ன சைட் அடிக்கிற? ஆ என்னடா? பிரீத்திமா சாரிடி. நான் உனக்கு தேவையில்லாததை பண்ணி விட்டுட்டேன். என்ன தேவையில்லாததை பண்ணுனேன்? எல்லாம் சரியாக தான் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு இது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஆனா நீ என்னமோ ஃப்ராடு வேலை பார்த்துருக்க. சரி என்ன அப்படி கட்டி பிடிடா. என்னது கட்டி பிடிக்கணுமா? அடி பாவி, நார்மலா இருந்தா பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டா. கட்டி பிடிக்கணுமாம்ல? டே ராஜேஷ் ஓ ஜோலி முடிஞ்சு. என்னடா பாக்குற? உனக்கு சரியா என்ன பிடிக்க கூட தெரியல. நீ ஒரு வேஸ்டஸ் பிள்ளை. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன்னு. இப்பவும் சொல்ற, நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டடா ராஸ்கல். தூக்கு தூக்கு. தூக்கி தாண்டி வச்சிருக்கேன், இன்னும் என்ன தூக்க? சரி நீ தூக்குனது போதும். என்ன எதுக்கு அப்படி பாக்குற? தப்பு தப்பு தப்பு, அப்படி பார்க்க கூடாது சரியா? பிரீத்தி பிரீத்தி என்ன பிரீத்தி ஒரு மாதிரி நடந்துக்கிற? நான் ஒரு மாதிரி நடந்துக்கிறேன்? நான் நல்லா தான்டா நடந்துக்கிறேன். நீ தான் ஒரு மாதிரி நடந்துக்கிற. நீ பேசுறதெல்லாம் தப்பு தப்பா பேசுற. உனக்கு ஒழுங்கா கூட பேச தெரியல. நீ ஒரு ஸ்டூபிட். நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டடா. எதுக்கு தாண்டி நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? இப்ப பார்த்தாலும் சரிப்பட்டு வர மாட்டேன். இப்படியே சொல்றியே, ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாறேன். என்னது சான்ஸா? உனக்கு எதுக்கு நான் சான்ஸ் தரணும்? எனக்கு நான் உனக்கு சான்ஸ் தரணும்? பதில் சொல்லுடா ராஸ்கல். பிரீத்திமா ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நான் பண்ண தப்புனால இப்போ உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. தூங்கு, நாளைக்கு காலேஜுக்கு போகணும். தூங்கு. தூங்கணுமா? ஏண்டா இவ்வளோ அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது தூங்க சொல்லிக்கிட்டு இருக்க? எப்படிடா தூங்க ராஸ்கல்? பிரீத்தி வேணா, காலையில தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன தாண்டி வச்சு செய்வ. வேணா பிரீத்தி, தப்பு. தூங்கு. தூங்கணுமா? நீங்க வா. பிரீத்தி வேணா, நான் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்க. வேணாண்டி, சும்மாரு. அப்புறம் காலையில ஏதாவது ஒண்ணுன்னா நீ தான் அப்புறம் பாத்துக்கோ. வேணா, நீயே தூண்டி விடுறாப்புல இருக்கு. வேணா விடு. என்ன தூண்டி விடுற? டே ராஸ்கல், நான் உனக்கு யாரு சொல்லு? நான் உனக்கு யாருடா? பதில் சொல்லு. என் பொண்டாட்டி தாண்டி. டேய் எத்தனை முறை சொல்லியிருக்க, எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. நேத்து கூட சொன்னீங்க சஞ்சு வீட்டுல எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு. வாய்க்கிலேயே சொல்ல தெரியுதுலடா. அப்போ நான் உனக்கு சான்ஸ் கொடுத்தா அத நீ வேணும்னு உதறி தள்ளுவியா? நீ சரியான டியூப் லைட்டடா. நீ எனக்கு வேணாம். போ, நான் போய் தூங்குறேன். பிரீத்தி அப்படின்னா என்னடி சொல்ற? இன்னும் புரியலையா? அதுதான் நீ ஒரு டியூப் லைட். உனக்கு புரியலன்னா நீ டியூப் லைட். என்ன விடுறா, நான் போய் தூங்குறேன். ஏய் ஏய், சம்மதமா? டேய் நீ நீ ஒரு மெண்டல்ரா. நீ ஒரு மெண்டல். அதனாலதான் உனக்கு ஒண்ணுமே புரியல. பிரீத்தி வேணா. இப்ப சரின்னு சொல்லிட்டு காலையில இருந்துச்சு என்னை ஏதாவது பண்ணுன அவ்வளவுதாண்டி. பாத்துக்கோ, நான் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்க. அப்புறம் பாத்துக்கோ. டேய் நீ நல்லவன்னு எனக்கு தெரியும். அதே சமயத்துல எவ்வளவு கெட்டவன்னு எனக்கு தெரியும். எனக்கு நல்லவன் வேணாம், கெட்டவன் தான் வேணும். வாடா ராஸ்கல். நீ நீ உன்னிட்டலாம் பேசிக்கிட்டு இருந்த வேலைக்காகாது. ஏய் பிரீத்தி, காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும் மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலே போதும் என்று தோன்றும். என்ன செஞ்சோ? என்னடி